पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. ஸ்ரீ ராகவேந்திர பிள்ளை தமிழில் 8வது பகுதி சிற்றில் பருவம். ஓடி ஆடி சுற்றித் திரிந்து விளையாடும் குழந்தையின் 17ஆம் திங்களில் இப்பருவம் பாடப்படுவதாகும். இதன் முந்தைய பருவத்தில் அம்புலியை விளையாட அழைத்து அது வராத போதும் கோபம் கொண்ட ஆண் குழந்தை பெண் மக்கள் கட்டிய சிற்றிலை சிதைக்கிறது. அப்போது அதனை கட்டிய சிறுமிகள் வேண்டாம், எம் சிற்றிலை சிதைக்க வேண்டாம் என வேண்டுவதாக பாடப்படுவது இப்பருவமாகும். பிற பருவங்கள் எல்லாம் பெற்றோரும் மற்றோரும் பாடுவதாக அமையும். ஆனால் இப்பருவம் மட்டும் சிறுமிகள் பாடுவதாக அமையும். சிற்றில் பருவம். அஞ்ஞான வீதியில் நீ அசைந்தாடி நடந்து வர மெய்ஞான ஒளி வீசிடுமே. மாதவன் அளித்த மாணிக்கமே, மகளிர் பெரும் பாடுபட்டு மகிழ்ந்து கட்டிய வீடு மத்வ கிரந்தம் எழுது மண் வீட்டை சிதைக்காதே. மத்வநேரி ஒலித்திட மல்லர் பாதம் ஊன்றே நன்மக்கள் காத்திருக்க நன்முத்தே நடந்து வருவாய். வீடு பேறு அடையும் வழியை விண்ணவர் கூறும் மொழியில் விவரமாக உரை தருள்வாய். விட்டு விடு சிற்றில் சிதைக்காதே. போதிமறைஞானத்தை புலம் பெயர்த்து தந்திடுவாய். நன்மாதர் இவர்களோடு நட்பு கொண்டு பழகிடு. பெருமுயற்சி செய்து பெண்டிற் கட்டிய வீடுகளை பெயர்க்காமல் விட்டு விட்டு சிற்றில் நீயும் சிதைக்காதே. நாகூரவனல் புராணத்தை நயமோடு நவின்றிடுவாய். நலாயிர திவ்ய பிரபந்தத்தை நலம் பயக்க போதித்திடுவாய். சிலந்தி வல்லை வாழ்க்கையை சிரமமின்றி கடந்து வர சிறந்த வழி காட்டிடுவாய். சிற்றில் சிதைக்க வேண்டாம். வாதம் செய்ய வந்தவர்களை வாயடக்க செய்திடுவாய். மாற்று மத மன்னர்களும் மலரடி பணிந்திடுவார். ஜகத்குரு பட்டத்தை உனக்கு ஜகமதிர வழங்கிடுவார். சாதனைகள் இத்தனை இருக்க சிற்றில் சிதைக்க வேண்டாம். சிற்றில் சிதைக்க வேண்டாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.